நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதோ விரைகின்றேன் ஆடக சீர்மணி குன்றே இடையரான் உனக்கு என் ஊடகத்தே நின்றுருக தந்தருளியம் உடையானே. இப்போ திருவாசகத்துல இந்த நாடகத்தால் முன்னடியார்னா எல்லாரும் திருவாசகம் படிக்க போறோம். அந்த நாடகத்துல அந்த அடியார் பெருமக்கள் எல்லாரும் சாமி கும்பிட போறோம். அதுக்கு நடுவுல நானும் சாமி கும்பிட வாரேன் அப்படி நம்ம இருக்கவே சொல்லல. எல்லாருக்கும் மத்தியிலையும் இறைவனை நம்ம எப்படின்னா மெய் அன்பு, அதாவது அவர் நமக்காக இருக்காரு. காலையில எந்திக்கிறோம், அவரை போய் பார்க்கணும்னு ஆசை வரணும் எல்லாருக்குமே. இன்னைக்கு நிறைய இருக்க காலகட்டத்துல 2 பேருமே வேலைக்கு போறோம், வெட்டிக்கு போறோம், எல்லாமே ஓகே தான். இருந்தாலும் நம்ம படைத்த இறைவனுக்காக ஒரு சிறு ஒரு 5 நிமிடம் ஒதுக்குங்கன்னு சொல்றோம். நம்ம என்ன சொல்றதுன்னா, கோயிலுக்கு வந்தோமா போனோமான்லாம் இருக்காம திருவாசகத்தை எல்லாரும் இன்னைக்கு படிச்சு பயன் பெறணும். அதன் மூலமா மக்கள் மனதில் திருவாசகம் இடம் பெறணும் தான் எனது ஆசை. அதுக்கு என்னன்னா, எங்கேயோ அதாவது கடைக்கோடி தென்குமரி அங்க பிறந்த என்னைய இன்னைக்கு மதுரையில கொண்டு வந்து உங்க முன்னாடி இன்னைக்கு திருவாசகத்தை படிக்க வச்சு பாடி அழகு பார்க்கிறவர் எம்பெருமான். அதுக்கு நானே ஒரு உதாரணம் தான். அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய கதைகள்ல இனி எம்பெருமானுடைய அருள் செயல்களையும் அவர் எப்படி அன்பர் பெருமக்களுக்கு அருள் கூறுறாங்கிறதையும் நான் சொல்றேன்.